வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியும் சிறு பருப்பும் வச்சு சூப்பரான ஒரு உப்பு உருண்டை செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் சிறு பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப மழை இல்லை, ரொம்ப குறவணும், மீடியமாக தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா 10-15 காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதி அரைச்சி வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எள்ளும் அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பற்ற வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், இல்லை கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எந்த எண்ணெயும் ஊற்றலாம். வீட்டில் எடுத்து வச்சுருந்தா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், தேங்காய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். எள்ளையும் அதிலே கொட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு எடுத்து அரைச்சி வச்சு இந்த மாவையும் அதில் ஊற்றி நல்லா மாவு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சு அதில் வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கலாம். போட்டு உருட்டி அந்த உருண்டைகளை அதில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், உருண்டை வெந்துருச்சு. இது நைட்டு டிஃபனுக்காக நான் செஞ்சேன். மதியானம் சாம்பார் செஞ்சுருந்தேன். அந்த சாம்பாரை சைட் டிஷ்ஷுக்காக வச்சுக்கினேன். நீங்கள் வேணால் கார சட்னி அரைச்சிக்கலாம். இதை வெறுமனெல்லாம் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோக்காக சொல்ல, நிஜமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.